இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறன் கல்யாணமானவன் தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்றியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அம்மா இல்லாத பொண்ணு செல்ல ஓவரா கொடுக்காதீங்கன்னு அப்பா கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தருவாரு. நான் சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க கடையில இன்வெஸ்ட் பண்ணாரு. நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் அதுக்கும் சரின்னாரு. நீ இப்ப கல்யாணம் ஆனவன் வீரவும் பொண்டாட்டின்னு எப்படிடா நான் சொல்லுவேன்? நான் மட்டும் ஏமாந்தது இல்லாம என் அப்பாவையும் நான் ஏமாத்திட்டேன். ஏய், என்னடி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ இருக்கும்போது நான் இன்னொருத்தி பின்னாடி போவேனா? அப்படி யோசிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா தான் இருக்கு. ஆனா நான் கண்ணு முன்னாடி பார்த்தல, அது இன்னும் என் மனசை விட்டு போகலையே. நான் உயிரா நினைக்கிற என் புருஷனுக்கு யாரோ ஒருத்தி முத்தம் கொடுப்பா, அதை நான் அப்படியே மறந்துட்டு ஈஸியா கடந்து போகணும்ல. மீரா ப்ளீஸ், அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அதனடி தப்பு. என்ஜாய் என்ஜாய் வர பண்றியா நீ? இந்தா வேணா ரெண்டு கண்ணத்துல யார அர எவ்வளவு தடவை அடிக்கணுமோ அடிச்சுக்கோ. எனக்கும் கோபம் குறையணும், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க பொண்ணு நான் தோத்துட்டேன்ப்பா. உங்களையும் நான் தோக்கடிச்சிட்டேன். போதும்பா, இதுக்கு மேல என்னால இந்த பூமியில வாழ முடியாதுப்பா. நான் போறேன்ப்பா, போறேன். இனிமே வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட உண்மையா வாழ முடியாதுப்பா. அதனாலதான்ப்பா நான் செத்துடலான்னு முடிவெடுத்தேன். நாம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா நாம அதை அடையறதுக்காக முயற்சி பண்ணணுமா? அதுக்காக நாம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். தற்கொலை எதுக்கும் தீர்வு இல்லை. அவனுக்கு கல்யாணம் இருந்தா உனக்கு என்ன? உயிரை விட அவன் முக்கியம்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டல்ல, அப்ப போ, இன்னொரு தடவை போராடு. அவனை உன் வழி கொண்டு வரப்பாரு. அப்படியும் முடியலன்னா சொல்லு, அந்த வீராவை கொன்னுட்டு அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். அப்பா, என்னம்மா பாக்குற? எனக்கு என் பொண்ணோட ஆசை மட்டும்தான் முக்கியம். மத்தபடி யார பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. யோசிச்சு சொல்லு. இனிமேல் கனவுல கூட இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் வரக்கூடாது. கார்த்தி, நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அவ கூடவே இருந்து அவளை கைட் பண்ணது நீங்க தானே? என்ன வீரா, என்ன சொல்ற?
பிசினஸ் சொல்றேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம இருக்குமா என்ன? அவ இந்த ஐடியால தான் இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. மாற சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. அவ நல்ல பொண்ணு வீரா. மாறனுக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் அவ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனது தெரியும்னு நினைச்சுதான் நான் அவகிட்ட சொல்லாம விட்டுட்டேன். மத்தபடிலாம் இதுல என்னோட தப்புன்னு எதுவுமே இல்ல வீரா. ப்ளீஸ் வீரா, என்ன புரிஞ்சுக்கோ. தப்பா மட்டும் எடுத்துக்காத. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே தான் நடந்திருக்கு. இனி தப்பா எடுத்துக்கிறதுல என்ன இருக்கு சொல்லுங்க? ஏதுக்கும் அந்த மது கிட்ட சொல்லி வைங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டானா அவ ரொம்ப வருத்தப்படுவா. உளறி தொலையாதரா கடவுளே. வா. ஏன் வீரா, நம்ம ஏன் இன்னைக்கு லஞ்சுக்கு வெளியே போக கூடாது? எனக்கு வேலை இருக்கு, வேணா நீ போயிட்டு வா. நான் மட்டும் தனியா போய் என்ன பண்றது? அது எப்படி? லஞ்சுனா கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்துல போனோம். நான் தனியா போய் என்ன பண்ண போறேன்? நம்ம அவமானப்படுறதை யாரும் பார்க்கல. வீரா, பேசாம ஈவினிங் சினிமாக்கு போலாமா? சூப்பர் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கான். சிட்டி ஃபுல்லா அந்த படத்தை பத்தி தான் பேச்சு. நம்மள மாதிரி லவ் ஸ்டோரி வேற. சினிமா பாக்குற ஐடியாலாம் இல்ல, ரொம்ப தலை வலிக்குது. வேணா நீ போயிட்டு வா. இவ ஒருத்தி எதை சொன்னாலும் நான் தனியா போய் என்ன பண்ண போறேன்? கல்லஞ்சக்காரி கரையறாளா? ஏதாவது பண்ணணுமே. டேய், கடையை பாத்துக்க, வந்துடுறேன். சரி. வீரா, வீரா, என்ன? உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னது இது? பப்ஸு. உனக்கு பிடிக்கும்ல? நான் கேட்டனா? நீ கேட்கலனாலும் உனக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்க வேண்டியது நான் புருஷனா என்னோட கடமை இல்லையா? சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என்ன? எனக்கு பசிக்கல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மூடும் இல்ல. உனக்கு வேணும்னா நீ போய் சாப்பிடு. சரி, இதுதான் பிடிக்கல. இந்தா பானிபூரி பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதையாவது சாப்பிடு. நம்ம கடை பக்கத்துல மணின்னு ஒருத்தன் கடை போட்டிருக்கான். நார்த் இந்தியன் கூட இல்ல, ஆனா சூப்பரா இருக்கு. நல்லா சுத்தமா பண்றான். இந்தா